பழனி பஞ்சாமிர்தம் குறித்த சர்ச்சை கருத்து வழக்கு கடும் எச்சரிக்கையுடன் பாஜக நிர்வாகி செல்வகுமாருக்கு முன்பிணை வழங்கியது உயர்நீதிமன்றம். புதுச்சேரியில் சாலை விரிவாக்கத்துக்காக வீடுகளை காலி செய்ய மறுப்பு. குடியிருப்பு வாசிகள் ஜீவசமாதி போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு. தேசிய அளவில் மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என தமிழக அரசு கூறுவது ஏமாற்றும் செயல். மருத்துவர் ராமதாஸ் சாடல். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, சேலம் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. விசாரணை என்ற பெயரில் நீண்ட நாட்களாக ஒருவரை சிறையில் வைத்திருக்க முடியாது. செந்தில் பாலாஜி வழக்கில் உச்சநீதிமன்றம் கருத்து. புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் டெங்கு காய்ச்சலால் பாதிப்பு, மருத்துவமனையில் அனுமதி. புதுக்கோட்டை மாவட்டம் செங்கீரை ஊராட்சியை பிரிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியல். தென்காசியில் நகைக்கடையில் நகை வாங்குவது போல் நடித்து 50 கிராம் தங்கச் சங்கிலிகளை திருடிய 2 பேர் கைது. இந்தியாவில் உயர் ரத்த அழுத்தம், செரிமான கோளாறுக்கு பயன்படுத்தப்படும் 50க்கும் மேற்பட்ட மருந்துகள் தரமற்றவை என ஆய்வில் தகவல். சேலம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் ஜான் என்ற போக்கிலேயே காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்ததால் பரபரப்பு.